அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள். இன்றைய பதிவில் கன்னிராசி அன்பர்களுக்கான ஆடி மாத ராசி பலன்களை தான் பார்க்க போகிறோம். இந்த மாதத்தில் உங்களுக்கு சாதக பாதகங்கள் என்னென்ன, எந்தெந்த விஷயங்களை இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்யலாம், அவசியம் தவிர்த்துக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன, எந்த தெய்வ வழிபாடு உங்களுக்கு நன்மைகளை செய்யும், இது மாதிரியான தகவல்களை தெளிவாகவும் விரிவாகவும் பார்க்க போகிறோம். கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்க்க முயற்சி செய்யுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் உத்திரம் 2, 3, 4 பாதங்கள், ஹஸ்தம் 1, 2, 3, 4 பாதங்கள், சித்திரை 1, 2 பாதத்தை உள்ளடக்கியது கன்னிராசி. கன்னிராசிக்கு அதிபதி புதன் பகவான். வீடியோவில் சொல்லக்கூடிய பலன்கள் ஆண் பெண் இருப்பாளருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள். இந்த ஆடி மாதம் ஒவ்வொரு கன்னிராசி அன்பர்களுக்கும் புதுவிதமான மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்த போகுது. குறிப்பா லாபஸ்தானம் இந்த மாதத்துல வலுவடையுது. முக்கியமா குரு பகவானுடைய பார்வை கன்னிராசி அன்பர்களுக்கு 100% இந்த மாதம் கிடைக்க போகுது. சனி பகவான் 6ஆம் இடத்துல வக்ரகதியில சஞ்சாரம் செய்யறார். இதனால எதிரிகளுடைய தொல்லை உங்களுக்கு குறைய போது, பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் ஒரு முடிவுக்கு வரப்போது. இந்த மாதத்திலிருந்து உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச பல செய்திகள் விஷயங்கள் கண்டிப்பா நடக்க போகுது. உங்க வாழ்க்கையில ஒரு சிறு முன்னேற்றம்ங்கிறது இந்த ஆடி மாதத்துல அதிகம் எதிர்பார்க்கலாம். ஆடி மாதம் அப்படின்னா அம்மன் மாதம். அப்பேற்பட்ட ஆடி மாதத்துல நீங்க எதிர்பார்த்ததை காட்டிலும் ஆசைப்பட்டதை காட்டிலும் மனசுல ஒரு சந்தோஷம் நிம்மதி ஏற்படுது அப்படின்னா அதுக்கு முழு முதற் காரணம் யாருன்னா குரு பகவான். இந்த மாதத்துல எல்லா கிரகங்களுமே உங்களுக்கு மேக்சிமம் பாசிட்டிவா இருக்கு. 9 கிரகங்கள்ல 8 கிரகங்கள் சாதகமா இருக்கு. ஸோ எந்த விஷயத்த நிறைய பேர் செய்யணும், ரொம்ப நாளாக போஸ்ட்பேன் பண்ணி வைக்கிறீங்கன்னா அந்த விஷயங்களையெல்லாம் நீங்கள் இந்த ஆடி மாதத்தில் தொடங்கிடுங்க. நிறைய பேர் கேட்கலாம், வீட்டு வேலை ஆடி மாதத்தில் தொடங்கக்கூடாது, கல்யாண விஷயத்த ஆடி மாதத்தில் துவங்கக்கூடாது, சுப நிகழ்ச்சியை ஆடி மாதத்தில் செய்யக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. என்ன பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா, திருமணம் ஆகாத கன்னிராசி அன்பர்கள் திருமணத்துக்கான முதற்படியை ஆடி மாதத்தில் எடுத்து வைக்கலாம். திருமணம் தான் பண்ணக்கூடாதே தவிர திருமணத்துக்கான ஏற்பாடுகள், திருமணத்துக்கான அனைத்து விஷயங்களையும் ஆடி மாதத்தில் தைரியமாக நீங்கள் செய்ய ஆரம்பிக்கலாம். அதே மாதிரி வீடு கட்டுறதுக்கான நிலை எடுத்து வைக்கக்கூடாதே தவிர வீட்டு ஒர்க்கு செய்யக்கூடாதுங்கிற முடிவும், அதுக்கு தேவையான என்னென்ன விஷயங்களோ செய்யணுமோ அதையெல்லாம் நீங்கள் தாராளமாக ஆடி மாதத்தில் செய்யலாம். ஆவணி மாதத்தில் ஒரு நல்ல செயலை செய்ய போகிறோம் அப்படின்னா அதுக்கு என்ன தேவை, என்ன தேவையில்லை, அதுக்கு எந்த அளவுக்கு உழைக்கணுங்கிறதுக்கான ஒரு முன்னேற்பாடாக இந்த ஆடி மாதத்தில் நீங்கள் நிறைய விஷயங்கள் செய்யலாம். ஆடி மாதத்தில் ஒவ்வொரு கன்னிராசி அன்பர்களுக்கும் 90லிருந்து 100% அளவுக்கு பாசிட்டிவாக இருக்க போகுது. அதுவும் உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கண்டிப்பாக ஏற்படுத்தும். பொற்காலம் அப்படின்னா இந்த ஆடி மாதம்னு சொல்லலாம். கன்னிராசி அன்பர்களுக்கு பொதுவாக ஆடி மாதத்தை வசந்த காலம்னு சொல்லுவாங்க. உண்மையிலேயே கன்னிராசி அன்பர்களுக்கு இது வசந்த காலம்தான். புதன் பகவான ராசிநாதனாக கொண்ட கன்னிராசி அன்பர்களுக்கு புத்தி கூர்மை, புத்திசாலித்தனம்ங்கிறது அதிகம். தனக்கு உதவி வேணும்னு யாரு உதவி கேட்டாலுமே மறுக்காம உதவி செய்யறவங்க. வாழ்க்கையில இவங்களால பாதிப்படைஞ்சவங்கிறது ரொம்ப கம்மி தான். ஆனா இவங்களால முன்னேறியவங்க ரொம்ப அதிகம். மனசுல கள்ளம் கபடம் இருக்கவே இருக்காது. ஒருத்தவங்க வாழணும் அப்படிங்கிறதுக்காக நம்மளால முடிஞ்ச அளவுக்கு உதவி செய்யக்கூடிய பக்குவம் உடையவங்க. தன்னுடைய கஷ்டம் அப்படிங்கிற எக்ஸ்பீரியன்ஸை எடுத்து அடுத்தவங்களுக்கு ஞானோபதேசம் செய்யறவங்க யாருன்னா இந்த கன்னிராசி அன்பர்கள் தான். அப்பேற்பட்ட கன்னிராசி அன்பர்களுக்கு பல பிரச்சனைகள், போன மாதம் பிரச்சனை, அதுக்கு முன்னாடி மாதமும் பிரச்சனை அப்படின்னு பொதுவாக சொல்லாமல் இந்த அஷ்டமத்தில் குரு இருந்ததுனால 1.25 வருஷமாக பல பிரச்சனைகள், குடும்ப உறவுகள் சிதைந்திருக்கும், மனசளவில் பாதிப்படைந்திருப்பீங்க. எதுவும் இருந்தும் அனாதையாக ஒரு சூழ்நிலை, மனசு வெறுத்து போய் சில இடங்களில் கோபங்களும் சில இடங்களில் வருத்தங்களும் அதிகம் அடைஞ்சிருப்பீங்க. நல்ல கூட பழகின சில நண்பர்களே பிரிஞ்சிருப்பாங்க. உங்கள் வாழ்க்கை இப்படி ஒரு பாதையில் போகும் அப்படின்னு நீங்கள் ஒரு நிமிஷம் கூட கனவுல கூட நினச்சிருக்க மாட்டீங்க. யாருக்கும் துரோகம் செய்யாத நபர் உங்களுக்கு மட்டும் துரோகம் பண்ணியிருப்பாங்க. அதுவும் நம்பிக்கை துரோகம். ஒரு அன்பை இழந்திருப்பீங்க. ஒரு ஆசை நிராசையாக போயிருக்கும். ஒரு ஏக்கம், ரொம்ப வருத்தம் வந்திருக்கும். இப்படி பல சூழ்நிலைகளை கடந்த உங்களுக்கு 2 விஷயங்கள் நன்மைகளை கொடுக்க போகுது. முதல்ல குரு பகவான் உங்களுடைய 9ஆம் இடம் பாக்கியஸ்தானத்திலிருந்து உதவி பண்ணார் இல்லையா, நல்ல வேலை கிடைச்சது இல்லையா, நல்ல ஸ்கூலில் போய் சேரணும், நல்ல காலேஜில் போய் சேரணும் அப்படின்னு நீங்கள் எடுத்த முயற்சிங்கிறத தாண்டி சிந்தனை உங்கள் மனசில் வந்தது பாருங்கள். இந்த மாதிரி சில பாசிட்டிவான சில விஷயங்கள் உங்களுக்கு ஏற்பட ஆரம்பித்திருக்கும். 2வது விஷயம் என்னன்னா குரு பகவானுடைய பார்வை
குரு பகவானுடைய பார்வை உங்கள் பஞ்சமஸ்தானம், கலத்திரஸ்தானம், பாக்கியஸ்தானம் 7, 5, 9ல் போய் விழுது. 5ஆம் பார்வையாக குரு பகவான் கன்னி ராசியை உங்கள் ராசியையே பார்க்குறார். 7ஆம் பார்வையாக உங்கள் முயற்சி ஸ்தானத்தை பார்க்குறார். தன்னுடைய பாக்கிய பார்வையாக உங்கள் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பார்க்குறார். ஸோ குழந்தை பாக்கியம்ங்கிறது ஒவ்வொரு கன்னிராசி அன்பர்களுக்கும் அட்டகாசமாக கிடைக்க போகுது. நீண்ட நாட்களாக மருத்துவத்துறையிலும் மனசளவிலையும் போராடிட்டு இருக்கக்கூடிய கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக குழந்தை வரம்ங்கிறது கிடைக்கும். முயற்சி ஸ்தானம் 3ஆம் இடம் வலுப்பெறும் காரணத்தினால எடுக்கும் முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். நிறைய முயற்சி எடுக்கக்கூடிய கன்னிராசி அன்பர்கள் கடந்த காலகட்டங்களில் நிறைய தோல்விகளை சந்திச்சிருப்பீங்க. கஜினி முகமது மாதிரி நிறைய விஷயங்களில் முயற்சி எடுத்து 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 ஒரு விஷயம் நடக்காமலே போயிருக்கும் இல்லையா? அப்படி ஒரு விஷயம் இனிமே உங்களுக்கு நடக்கும். உங்களுடைய உடல் ரீதியான சில பிரச்சனைகள், மருத்துவ ரீதியான சில பிரச்சனைகள், மன ரீதியான பிரச்சனைகள், இது எல்லாத்துக்கும் ஒரு விமோச்சனம் பிறக்கும். சொல்ல போனால் மனவியாதி ஆடி மாதம் தொடங்கியது முதல் சரியாயிடும். செவ்வாய் குருவோட இணையறார். செவ்வாயும் குருவும் இணைந்து பாக்கியஸ்தானத்தில் அமரும்போது குருமங்கல யோகத்தோட இருக்கும் இந்த காலகட்டத்தில் தந்தையின் தேவைகள் பூர்த்தியாகும். தந்தையோடைய அனுகூலம், தந்தை மூலமா அனுகூலம் நிறைய பேருக்கு இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். நம்ம வாழ்க்கையில தந்தை யாரு, தந்தையுடைய பங்கு நம்ம வாழ்க்கையில என்ன, தந்தை இருந்தா எந்த அளவுக்கு உபயோகம் அப்படிங்கிற ஒரு உள்ளுணர்வு உங்க மனசுல எப்ப வரும்னு பார்த்தீங்கன்னா, ஆடி மாதம் துவங்கியது முதல் ஒவ்வொரு கன்னிராசி அன்பர்களுக்கும் ஏற்படும். பிரிவு, தாய் மகன் தாண்டி தந்தை மகன் பிரிவு, உங்க பசங்களுக்கு உண்டான கேப்புங்கிறது சீக்கிரமா ஒரு முடிவுக்கு வந்துடும். அந்த மனசு பேச வைக்கும், அந்த மனசு புரிஞ்சுக்கும், அந்த மனசு உங்க வலி வேதனைகள் என்னங்கிறத புரிஞ்சுக்கும். அதையும் தாண்டி மற்ற 3 கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். இந்த மாதத்தில் சந்திராஷ்டம தினங்களில் மட்டும் சற்று நிதானத்தை கடைப்பிடிக்க பாருங்க. கணவன் மனைவி விட்டு கொடுத்து செல்ல பாருங்க. சுக்கிரன் லாபஸ்தானத்துக்கு வரார். 10ல் இருந்த சுக்கிரன் பதவியில் சில மாற்றங்களை ஏற்படுத்தியிருப்பார் கடந்த காலகட்டங்களில். இனிமே அவர் லாபஸ்தானத்துக்கு வரும் காரணத்தினால சற்று நிம்மதி கிடைக்கும். பண விரயம் குறையும், மருத்துவ செலவுகள் குறையும், பணம் உங்கள் கையில் தங்கும். ஒரு தேவையில்லாத செலவுகள், அனாவசிய செலவுகள் எல்லாம் முடிவுக்கு வரும். எவ்வளோ செலவு பண்ணணும், எங்கே செலவு பண்ணணும், எது செலவு பண்ணால் பெட்டர், எது நமக்கு சரியாக வரும் அப்படின்னு ஒரு தெளிவான முடிவை எடுப்பீங்க. முக்கியமாக புதன் லாபஸ்தானத்துக்கு வரார். புதன் லாபஸ்தானத்துக்கு வரும்போது இது பாசிபிளா, இந்த விஷயத்த நம்ம செய்யலாமா அப்படின்னு உட்கார்ந்து யோசிச்சு ஒரு விஷயத்த நீங்கள் பண்ணீங்கன்னா ஆடி மாதம் உங்களுக்கு அமர்க்கலமான மாதமாக தான் இருக்கும். உங்களால் எந்த ஒரு காரியத்தையும் எந்த ஒரு செயலையும் தைரியமாக துணிஞ்சு செய்ய முடியும். உங்களுக்குன்னு இருக்கக்கூடிய செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் அதிகரிக்கும், தன்னம்பிக்கை அதிகரிக்கும், மனசில் ஒரு தைரியம் வரும். எதை நினச்சும் கவலைப்படாமல் இருந்த நீங்கள் இனிமே எல்லாத்துக்குமே தன்னம்பிக்கையோடு செயல்படுவீங்க. வாழ்க்கையில் அடுத்த லெவலுக்கு காலடி எடுத்து வைக்கிறதுக்கு கரெக்டான காலகட்டம் இந்த ஆடி மாதம். படிப்பு, கல்வி, வேலை வாய்ப்பு, பொருளாதாரம், திருமணம், குழந்தை, அரசாங்க தேர்வுகள், ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணுறது, பொருளாதாரம், வேலை வாய்ப்பு, வெளிநாடு சம்மந்தப்பட்ட தொடர்புகள், ஒரு விசா கிடைக்கல, கடன் பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, நான் ஒருத்தவங்க கிட்ட லவ் பண்ணுறேன்னு சொல்லி மாட்டிட்டு நிற்கிறேன், இன்னைக்கு எனக்கு காதல் கைகூடுமா கைகூடாதா, கல்யாணம் நடக்குமா நடக்காதா, சில தேவையில்லாத பிரச்சனைகள், நகையை கொடுத்து மாட்டிக்கிட்டு நிற்கிறேன், இந்த பர்சன் கிட்ட தேவையில்லாமல் நான் லைஃப்பில் போய் நிற்கிறேன் அப்படிங்கிற மாதிரி எந்த விதமான அந்தரங்கம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, ஒரு மனுஷன் வெளியில் சொல்ல முடியாத எந்த லெவலில் இருக்க சட்ட சிக்கல்களாக இருந்தாலும் சரி, அதுக்கெல்லாம் விமோச்சனம் இந்த மாதத்தில் உங்களுக்கு கிடைக்கும். காரணம் சூரியன், சந்திரன், சுக்கிரன், புதன் 4 பேரும் லாபஸ்தானத்தில் அமரும்போது நீங்கள் தான் ராஜாவாக இருப்பீங்க. நீங்கள் நினச்ச விஷயங்களை 100% செஞ்சு முடிச்சிடலாம். ஆசைப்பட்ட விஷயங்களை செஞ்சு முடிச்சிடலாம். சனி பகவான் 6ஆம் இடத்துல வக்ரகதியில் இருக்கார். சனி 6ல் வக்ரம் அடையும் போது யார் நண்பன் யார் எதிரிங்கிறத தெளிவாக புரிஞ்சுப்பீங்க. அந்த எதிரி நமக்கு எவ்வளோ உதவுவார், அந்த எதிரியால் நமக்கு என்ன பிரச்சனை, என்ன உடல் சார்ந்த பிரச்சனை அப்படிங்கிறதெல்லாம் கிளியராக தெரிஞ்சு இந்த ஆடி மாதத்தில் அம்மன் அருள் அதிகமாக கிடைத்து நல்லதொரு பாதை உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லலாம். எந்த அம்மனை வணங்கணும் அப்படின்னு கேட்டால், கன்னிராசி அன்பர்கள் சமயபுரம் மாரியம்மனை வணங்கி வந்தால்
உங்கள் வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும். புதன்கிழமை தினங்களில் சென்று வழிபட்டா நீங்கள் நினைத்த காரியம் நிச்சயம் வெற்றியடையும். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நன்றி. மற்றும் ஒரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்.